அனைவருக்கும் இனிய புதன் நன்னாளில் மதிய வணக்கம். நாளை நடைபெறக்கூடிய ஜனநாயக பொது தேர்தல் பற்றிய ஒரு விழிப்புணர்வு பாடலை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். 5 ஆண்டுக்கு ஒரு முறை வரும் தேர்தல். மக்களால், மக்களுக்காக, மக்களே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை கொண்டு அரசாளுவதுதான் மக்களாட்சி. இந்த மக்களாட்சியானது மக்களே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை கொண்டு அரசாளுவது. ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தபோது சொன்னார், "The government is by the people, the government is for the people, the government is of the people." மக்களுக்காக, மக்களால், மக்களே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை கொண்டு அரசாளுவதுதான் மக்களாட்சி என்று சொன்னார். அந்த ஆட்சி முறைதான் நம்முடைய நாட்டில் நடந்து வருகிறது. நாளைய தினம் ஒரு நல்லதொரு தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பு நம் அனைவரிடமும் உள்ளது. எனவே நமக்கு என ஒரு சில உரிமைகளும் கடமைகளும் இந்த தேர்தலில் உண்டு. எனவே இந்த தேர்தலை பற்றிய ஒரு விழிப்புணர்வு பாடலை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். இந்த பாடல் மூலம் உங்கள் அனைவரையும் நான் இந்த நன்னாளில் சந்திக்கிறேன் என்ற மன விருப்பத்தோடு இந்த பாடலை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். அனைவரும் கேட்டு மகிழவும். நன்றி, வணக்கம். உரிமைகளும் கடமைகளும். மக்களை மங்களே ஆளுமாட்சி, மாநிலம் தழுவும் மக்களாட்சி. மங்களே மங்களே ஆளுமாட்சி, மாநிலம் தழுவும் மக்களாட்சி. 5 ஆண்டுக்கு ஒரு முறை வரும் தேர்தல், ஆட்சியில் ஐயங்கள் வந்தார் தருமாறுதல். 5 ஆண்டுக்கு ஒரு முறை வரும் தேர்தல், ஆட்சியில் ஐயங்கள் வந்தார் தருமாறுதல். 5 ஆண்டுக்கு ஒரு முறை வரும் தேர்தல், ஆட்சியில் ஐயங்கள் வந்தார் தருமாறுதல். வாக்கின் ரகசியம் காத்திட வேணும், வாக்கில் கடமை உணர்ந்திட வேணும். வாக்கின் ரகசியம் காத்திட வேணும், வாக்கில் கடமை உணர்ந்திட வேணும். வாக்களிப்போரை நினைத்திட வேணும், வாக்களிப்போரை நினைத்திட வேணும். வாக்கு தவறாம் நடந்திட வேணும். மக்களை மக்களே ஆளுமாட்சி, மாநிலம் தழுவும் மக்களாட்சி. 5 ஆண்டுக்கு ஒரு முறை வரும் தேர்தல், ஆட்சியில் ஐயங்கள் வந்தார் தருமாறுதல். 5 ஆண்டுக்கு ஒரு முறை வரும் தேர்தல், ஆட்சியில் ஐயங்கள் வந்தார் தருமாறுதல். வாக்களித்திடுவோரை தடுக்கக்கூடாது, செல்வாக்கள் வாக்கை கேட்கக்கூடாது. வாக்களித்திடுவோர் தடுக்கக்கூடாது,
செல்வாக்கள் வாக்கை கேட்கக்கூடாது, மற்றவர் வாக்கை போடக்கூடாது, மற்றவர் வாக்கை போடக்கூடாது, மலரும் சமுதாயம் மாறக்கூடாது. 5 ஆண்டுக்கு ஒரு முறை வரும் தேர்தல் ஆட்சியில் ஐயங்கள் வந்தால் தருமாறுதல். 5 ஆண்டுக்கு ஒரு முறை வரும் தேர்தல் ஆட்சியில் ஐயங்கள் வந்தால் தருமாறுதல். ஜாதி மத இனம் பார்க்கக்கூடாது, சந்தோஷ கையூட்டு வாங்கக்கூடாது, ஜாதி மத இனம் பார்க்கக்கூடாது, சந்தோஷ கையூட்டு வாங்கக்கூடாது, உரிமைகளும் கடமைகளும் நமக்கென உண்டு, உரிமைகளும் கடமைகளும் நமக்கென உண்டு, ஒன்றுபட்ட பாரதத்தை உருவாக்கணும் இன்று, ஒன்றுபட்ட பாரதத்தை உருவாக்கணும் இன்று, மக்களை ஆளுமாற்றி மாநிலம் தழுவும் மக்களாட்சி. 5 ஆண்டுக்கு ஒரு முறை வரும் தேர்தல் ஆட்சியில் ஐயங்கள் வந்தால் தருமாறுதல். 5 ஆண்டுக்கு ஒரு முறை வரும் தேர்தல் ஆட்சியில் ஐயங்கள் வந்தால் தருமாறுதல். 5 ஆண்டுக்கு ஒரு முறை வரும் தேர்தல் ஆட்சியில் ஐயங்கள் வந்தால் தருமாறுதல். என்ன பாடலை கேட்டீங்களா? நம்முடைய உரிமைகள் என்ன, நம்முடைய கடமைகள் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டோம். எனவே நாளை நடைபெறக்கூடிய இந்த ஜனநாயக தேர்தலில் தக்கதொரு தலைவனை தேர்ந்தெடுக்க எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவாராக. நன்றி, வணக்கம். உங்களில் ஒருவன் கவிஞானி கவிஞர் மீரா என்கிற மீனாட்சி சுந்தரம், பல்லடம். நன்றி, வணக்கம்.